My dear students, welcome back to Nurses Profile Channel. Medical Selection Committee இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ வீடியோவை தெளிவா சொல்ற விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் டென்டேட்டிவ் சீட் வேகன்சி ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அதாவது ரிவைஸ்டு சீட் வேகன்சி. இது குறித்த வீடியோ ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வரல. அந்த வீடியோவை பார்க்காதவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. இதுல B.Pharmக்கு சீட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் ஒரு சில கோர்சஸ்க்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாத்துக்கோங்க. அது போக இன்னும் ரெண்டு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் who wish to apply for paramedical diploma courses. paramedical diploma courseஸ்க்கு நமக்கு கவுன்சிலிங் நடந்துச்சு இல்லையா? அதுல DRDT and DRTT diploma courses சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் செஷன் 2025-26க்கு ஜாயினிங் டேட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 12/9/2025 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது நமக்கு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னா யாரு அப்படின்னா ஏற்கனவே கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாயினிங் டேட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சர்வீஸ் கேண்டிடேட். சோ இது நமக்கான அப்டேட் இல்ல, சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கான அப்டேட். இது ஒரு அப்டேட். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸ், அதாவது பாராமெடிக்கல் கோர்சஸோட பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கானது. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா this is informed that the process of online registration and payment in allied healthcare degree courses for academic year 2025-26 session extended up to 10/9/2025. நமக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை இன்னும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீட்டிச்சிருக்காங்க. அதாவது முன்னாடி 9ஆம் தேதி வரை டைம் கொடுத்திருந்தாங்க. இப்ப மறுபடியும் நாளைக்கு 10ஆம் தேதி வரை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீட்டிச்சிருக்காங்க. அப்போ நமக்கான சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா இதுல டேட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட்டை கொடுத்துட்டு கவுன்சிலிங் மறுபடியும் டேட்டை போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் கவுன்சிலிங். ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு நாளைக்கு ஓபன் ஆகல. 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் என்ன செய்யறாங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வச்சிருக்காங்க. 13ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க அப்படின்னா பாஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். நாளைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க, பட் ஓபன் ஆகாது. சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டா அகைன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும். சோ மறக்காம 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம். சோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.